Hello students, welcome to Vinma Academy. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5th standard mathematicsல இருக்கக்கூடிய formative assessment B தான் பார்க்க போறோம். Page number 64ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Choose the correct answer and shade in the answer sheet given at the end. எண்ட்ல கொடுத்திருக்க answer sheetல ஷேட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. First question என்ன கொடுத்திருக்காங்கன்னா answer the following questions. ஒரு pattern கொடுத்திருக்காங்க பாருங்க. First ஒரு ஸ்கொயர் ஒரு ஸ்டார், then பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்டார். அப்ப இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்? 1 + 1 ஆட் பண்ணிட்டே போறாங்க. அப்போ 3 அடுத்து என்ன வரும்? 3 ஸ்கொயர் வரும். 3 ஸ்கொயர் வரும். அதுக்கு அப்புறம் தான் 3 ஸ்டார் வரும். அப்போ முதல்ல என்ன வரும்? இந்த 3 ஸ்கொயர் தான் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு green purple. அதுக்கு அப்புறம் 3 green ஆரோ கொடுத்திருக்காங்க. அந்த பாத்தீங்கன்னா கீழ டவுன் ஆரோ வந்து 3 வந்து purple கலர்ல கொடுத்திருக்காங்க. 1 அப் ஆரோ 1 டவுன் ஆரோ. அதுக்கு அப்புறம் 3 அப் ஆரோ 3 டவுன் ஆரோ. அதுக்கு அப்புறம் என்ன வரும்? அதுக்கு அப்புறம் 1 இது வந்து ஆட் நம்பர்ஸ் சீக்வென்ஸ் வர மாதிரி இருக்கு. ஆட் நம்பர்ஸ்னா 1 + 3 + 5 ட்ரையாங்குலர் நம்பர் சொல்றோம் இல்லீங்களா? 1 இப்போ அப்படினா இங்க என்ன கிடைக்கும்? 5 கிரீன் அப் ஆரோ தான் அடு வரும். அதுக்கு அப்புறம் தான் டவுன் ஆரோ வரும். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். தேர்ட் क्वेश्चन பாருங்க. which is not a square number. ஸ்கொயர் நம்பர்னா என்னது? 4 4s are 16, 6 6 are 36, 8 8s are 64. 46 தான் வந்து என்னது? ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 46 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்து பாருங்க 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 220 சென்டிமீட்டர். 600 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 மீட்டர். 600 சென்டிமீட்டர் வந்து எதுக்கு சமம்? 6 மீட்டர். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்ப 600 சென்டிமீட்டர் வந்து 6 மீட்டர். ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चंस. இந்த பேட்டர்ன் வந்து நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த green இங்க இருக்கா? செகண்ட் இங்க போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்க வந்துக்கு, தேர்ட் இங்க வந்துக்கு. இந்த பிக்சர் போச்சா தெரியும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, தென் செகண்ட் இங்க இருக்கு, தேர்ட் பிக்சர்ல இங்க இருக்கு. அப்ப ஃபோர்த் பிக்சர்ல green எங்க வரும்? இங்க வரும். greenக்கு அப்புறம் என்ன இருக்கு? பிங்க். அந்த மாதிரி கவனிக்கணும். இப்ப பாருங்க green இங்க இருக்கு, பிங்க் இருக்கு. அப்ப இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து which shape represents a square number. ஸ்கொயர் நம்பர்னா என்னது? சேம் நம்பரால மல்டிப்ளை ஆகணும். அப்படி இங்க எந்த பிக்சர்ல இருக்கு? இங்க தான் பாருங்க 3 3 இருக்கு. 3 × 3 என்ன இருக்கு? 3 × 3 அந்த மாதிரி இருக்கதான் வந்து ஸ்கொயர் நம்பர். அடுத்து பாருங்க the number of triangular numbers between 5 and 16. 5க்கும் 16க்கும் நடுவுல இருக்கக்கூடிய triangular numbers வந்து எத்தனைன்னா மொத்தம் 3. என்னன்னா 6ம் 10ம் 15ம் வரும். இதுதான் வந்து triangular நம்பர். இத ஆட் பண்ணா 6 கிடைக்கும், இத ஆட் பண்ணா 10 கிடைக்கும், 15. அப்போ 3 triangular numbers கிடைக்கும். எத்தனை? 3 triangular numbers கிடைக்கும். 9th question 2 meter equal to millimeterக்கு மாத்தணும்னா 2000 millimeter. 2 meter equal to 2000 millimeter. அடுத்து பாருங்க 8 kilometer 50 meter. அது எப்படி ஆன்சர் வரும்? 8 kilometer 50 meter. 8 kilometer 50 meterனா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? என்ன ஆன்சர் கிடைக்கும்? கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தணும்னா என்னவாகும்? என்னவா கிடைக்கும்? 8050 meter. ஆன்சர் த ஃபாலோயிங் क्वेश्चंस. இங்க பாருங்க பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சாய்வா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்காங்க. ரெண்டு வந்து இப்படி சாய்வா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இப்ப என்ன வரும்? ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரைட்டா வருதுன்னா இப்ப ரெண்டு இது வந்து இந்த மூணு இது வந்து இப்ப ஒன்னு இங்க சாய்வா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரெண்டு இது இங்க பாருங்க இந்த மாதிரி கிராஸா கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க ஒன்னு மறுபடியும் ஸ்ட்ரைட்டா ஆகுனா அப்ப 3 இங்க ஒன்னு வந்துருச்சு. இப்ப 3 இது வந்து இந்த மாதிரி வரும் படுக்கையா. அப்போ இதுதான் வந்து D தான் வந்து ஆன்சர். என்னது? D தான் ஆன்சர். On multiplying a number by the same number we get, same numberால மல்டிப்ளை பண்ண we get ஸ்கொயர் நம்பர். என்னது? ஸ்கொயர் நம்பர். The number which is both a square number and a triangular number is 1 தான் வந்து ஸ்கொயர் நம்பர்லயும் வரும், ட்ரையாங்குலர் நம்பர்லயும் வரும். 4795 சென்டிமீட்டர் எப்படி மாத்தலாம்? 47 மீட்டர் 95 சென்டிமீட்டருக்கு மாத்தலாம். 11 கிலோமீட்டர் 11 மீட்டர் மீட்டருக்கு மாத்தும்போது 11011 மீட்டர். அடுத்து பாருங்க ஆன்சர் தான் ஃபாலோயிங் क्वेश्चंस. இந்த இது வந்து பேட்டர்ன் இது பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாருங்க 4 இருக்கு. இந்த பிக்சர்ல 4 இருக்கு, தென் 3 இருக்கு. அடுத்து என்ன வரும்? 2 வரும். அதுதான் வந்து இங்கனா இதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க ஸ்டேட்மென்ட் A. The square number of 4 is 16. The square number of 4 is 16. Product of 5 into 5 is the square number of 5. The square number 4 4s are 16. 5 the product of 5 cross 5 is the square number of 5. அப்போ வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா 5 ஓட ப்ராடக்ட் தான் வந்து 5 cross 5 னா 25 ங்க மீனிங். அப்போ அதுவும் வந்து 25 16 ரெண்டுமே வந்து ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டேட்மென்ட்ஸ் நல்லா கவனிங்க. 5 cross 5 ஓட ப்ராடக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். இங்க 5 வராது 25 வரும். அப்போ ஸ்டேட்மென்ட் A is correct but B is incorrect. B is incorrect.
அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது 18th கொஸ்டின். 18th கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்கொயர் நம்பர் சீக்வன்ஸ் வந்து 1, 4, 9, 16, 25 இப்படி தான் வரும். ஆனால் ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 10, 15 வராது. 1 வரும், 3 வரும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். அப்போ இது வந்து தப்பு. ட்ரையாங்குலர் நம்பர் சீக்வன்ஸ் வந்து தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் இன்கரெக்டில் வரும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இதில் இன்கரெக்ட் எதுன்னா இதுதான் வந்து இன்கரெக்ட். 7007 millimeter. Radha bought 12 centimeter of cloth and Rani bought 12,120 millimeters of cloth. Who bought more cloth? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 12 மீட்டரை நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் 12 மீட்டர் 12 சென்டிமீட்டர்னா மில்லிமீட்டருக்கு மாற்றும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா 12,012 வரும். 12,012 வரும். அங்கே பார்த்தீங்கன்னா 12,120 இருக்கு. யார்? ராணி. அப்போ ஆன்சர் வந்து யார்கிட்ட ஹூ பாட் மோர் கிளாத்னா ராணி தான் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.